ஹலோ ஹாய் உறவுகளே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். கொத்தரங்காய் வறுவல் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் வெங்காயம், தக்காளி, கடவுள் தம்பருப்பு, எண்ணெய் எல்லாம் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு கொத்தரங்காய் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து தேங்காய், சோம்பு, பூண்டு மூணையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அதோடு ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக நல்லா. சாம்பாருக்குலாம் வறுவல் தாங்க சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காயை ஊற்றி நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கிரேவியாக வந்துடும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்குவோம். இப்போ கொத்தரங்காயிலேயே பொரியலும் செய்யலாம், வறுவலும் செய்யலாம். வறுவல் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா சோம்பு, பூண்டு, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும்போது நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த சாதத்துலேயே இந்த மசாலாலே போட்டு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும். கொதித்த உடனே நல்லா சுண்டிடும். சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வறுவலாக மசாலா போட்டு வறுவல் மாதிரி வந்துடும். எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வந்துடும். இருங்க, ஃபேன் ஓடுது, அதனால தான் லேட் ஆகுது. நல்லா கொதி வந்ததும் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அடுப்பில் வச்சுக்குவோம். இதுதான் நல்லா வேகனா எரியும். நல்லா தண்ணி வற்றி வந்ததும் பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தரங்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக கொத்தரங்காயை ரெண்டாக கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி கடவுள் தம்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பருப்பு போட்டு வரமிளகா, கொத்தரங்காய், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி இறக்க வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் உறவுகளே. நல்லா பாருங்கள், அப்படியே திக்காக வந்துடும். நல்லா பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
ஓகே, நன்றி.